இனிமே எவனா தடாரைன்னு சொன்னா செருப்பிட்டு அடிக்கணும். அதாங்க விடுதலை புலி இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமா இல்லையா? விடுதலை புலி தடை செய்யப்பட்ட அமைப்பு இல்லைன்னு சொல்லல. தடை செய்யப்பட்ட அமைப்புனா என்ன பண்ணோம்? தடை செய்யப்பட்ட இது கொடியை பயன்படுத்தக்கூடாது, பெயரை பயன்படுத்த எல்லாம் கரெக்டு தான். எந்த மயிருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அந்த அமைப்பை அங்கீகரிச்சிருக்கு. தேர்தல் ஆணையம் இதெல்லாம் அசிங்கங்களா? இது பெருமையா நீங்க பேசுறீங்க? இப்படி திரும்ப அந்த இடுமான கார்த்திக் அந்த பொண்ணு ஐயோ நான் முழுகாம இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணு கேக்குது இருன்றான் இடுமான கார்த்திக் அவன் கட்சியில் இருக்கான். இல்ல எல்லாரும் அப்படிதானே பாக்குறாங்க. இப்ப தடாரையும் என்ன அர்த்தம்? குற்றவாளி தானே அர்த்தம். உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளி நம் உறவுகளுக்கானது அல்ல. எனது அருமை மாமன் மாங்கா மடையன் தற்கூரி தலைவன் பணநோயால் பாதிக்கப்பட்ட மனநோயால் அல்ல பணநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஏன்னு கேட்டால் அவன் என்னையிலேருந்து எனக்கு மாமன். யார் காசை கொடுத்தாலும் வாங்கி கொண்டு அவருக்காக முட்டு கொடுப்பதில் சிறந்த மாமா மனிதன். அதனால தான் அவர் மாமன். காசுக்காக எந்த வேலையை வேணாலும் செய்வான் அவன். இவன் எப்படியாப்பட்ட ஒரு மனிதன் என்றால் வார்த்தையே விபச்சாரமாக செய்கிறாள் தான் இவன். யார் காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு பேசக்கூடிய மனிதன் தான் சிறந்த மனிதன் தான் என் முக்தார் மாமன். அந்த பன்னாட பரதேசி வார்த்தைக்கு 300 தடவை எங்கள் அண்ணன் சீமான தரைக்குறவா பேசுகிறத நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருடா. ஏண்டா மாமா முக்தாரு நீ இரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைடா. நீ ஆளுங்கட்சி சப்போர்ட்டில் கூட இருடா மாமா, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நீ எல்லாம் அவ்வளோ பெரிய ரிஸ்க்கு கிடையாதுடா. எங்களை பொறுத்தவரை நீ புஷ் கபாலி ரஜினி மாதிரி போட்டு நான் போடு வேண்டாம் கால் போடு வேண்டாங்கிற மாதிரி கோமாளி தான் என் மாமா முக்தாரு. ஏடா முக்தாரு கரெக்டாக இல்லையா? இப்படிலாம் பேசுகிறேன். என் உறவுகள் டென்ஷன் ஆக வேணாம். என்னோட வழி நான் நேரில் காட்டிக்கணும், வேறு வழி இல்லை. டே மாமா ஒரு பழைய தொழில் ஞாபகத்திலே கோட் சுட்டில் மாட்டிக்கிட்டு கோமாளி தினமாக உட்காந்துக்கிட்டு நேர்காணல்ன்ற பேரில் வயது வித்தியாசம் பார்க்காம அவங்கள வார்த்தையால் நோகடிக்க கூடாதா மாமா? புரியுதா? நீ புளியா மரத்துக்கடியில் லேகி நிறுத்திருப்பாது ஒரு காலத்தில். அதேமாரி இங்கே உட்காந்துக்கிட்டு போகக்கூடாது. நீ யாராக நான் வெறும் எவ்வளோ பெரிய ஆள் சப்போர்ட்டில் வேணா இது. இன்னொரு வாட்டி என் அண்ணனை தவறாக பேசினால்டா மாமா முக்தாரு, உனக்கு இதுவே கடைசி எச்சரிக்கை. இந்த வீடியோவை நீ பாரு. ஏன்டா இப்படிலாம் நம்ம பேச்சு வாங்கணுமா நினச்சிக்கூடா? நீ நினைக்க மாட்ட. ஏன்னா நீ மானங்கட்ட ஜென்மம். உனக்கு தன்மானம் கிடையாது, சுயமரியாதை கிடையாது, வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாதுடா. நீ பல்ல கெஞ்சிட்டு தான் அதை பார்ப்ப. பார்த்தாலும் பரவாயில்ல, உனக்கு தான் வருமானம் வருது. ஏன்னா எங்கள் அண்ணனை பேசினா தான் உங்கள் வீடு சேரும். அதில் வர பணத்தில் தான்டா நீ குடும்பத்தையே ஓட்டுற. உன்னை பெற்றுவீங்க உன்னை ஒழுங்காக வளர்த்துருந்தா இந்தமாரி தவறான பேச்செல்லாம் பேசுவியாடா? அப்போ உன்னோட தாயாரும் தகப்பனும் சரியில்லை. அவர்கள் தலையில் 2 தட்டு தட்டியிருந்தாங்களாடா மாமா முக்தாரு. இந்த மாதிரிலாம் நீ பேச மாட்டா. புரியுதா? இந்த மாதிரி நீ பேச மாட்ட. அவங்களோட வளர்ப்பு சரியில்லை. அதனால் இப்படி வளர்ந்துக்கிட்டு ஜென்மமாக நிற்கிறடா மாமா முக்தாரு. இது சரியில்லை. உன்னோட கேவலமான இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இந்த மனித குலத்திலேயே கேவலமான ஒரு ஜென்மண்டா மாமா. நீ நிரூபிச்சுட்றா. காசுக்காக எந்த லெவலில் இறங்கி வேணாலும் வேலை செய்வேன். நான் எதாக இருந்தாலும் முட்டு கொடுப்பேன். எனக்கு பணம் தான் முக்கியன்ற அளவுக்கு போயிட்டுலடா. நீ வேற லெவல்டா மாமா. அந்த பணத்தை வச்சு அப்படி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல மாமா. இந்த நாட்டை ஆண்ட பெரிய ஜாமான்களே கோடி கணக்கில் பணத்தை வச்சவொடனே கடைசியில் மண்ணுக்குள்ளே தான் நான் போனோம். இதற்கு மேலேயாவது வார்த்தையை கரெக்டாக பார்த்து பேசுடா முக்தார் மாமா. வாயை வைத்து கொண்டு விபச்சாரம் செய்யாதே. வார்த்தையை விபச்சாரமாக ஆக்காத. இது உனக்கு கடைசி எச்சரிக்கைடா முக்தார் மாமா. நான் பேசுனது தப்பு தான், இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்காங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.